இதோட இல்லாம இன்னும் என்னென்னமோ சொல்லி அழுத்திருக்காங்க. ஆமாங்க. நிராதரவா ஆகிட்டோம், நிற்கதியா போயிட்டோம், அப்படி இப்படின்லாம் சொல்லி அழுதுருக்காங்க மேகலை அத்தை. மேகலை அத்தைய பத்தி நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல மாமா. ஏகாம்பரம் மாமாவும் வேல்விழியும் நம்ம கிட்ட முன்ன பின்ன கூட குறைச்சல்னு எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா மேகலை அத்தை அப்படியா? எவ்வளவுதான் சண்டை சச்சரவு வந்தாலும் தராசு தட்டோட நடு முள்ளு மாதிரி நமக்காக நின்னவங்க அவங்க. மேகலை அத்தை எப்பவுமே நம்மள விட்டு கொடுத்ததே இல்ல. இப்போ நாம அவங்கள விட்டு கொடுக்கறது சரியா, நியாயமா மாமா? நியாயம் இல்லதான் சத்யா. ஆனா மேகலை நினைக்கிறதுனாலயே வேல்விழியும் அவ புருஷனும் நினைப்பாங்கிறது நிச்சயம் இல்லம்மா. அது கரெக்ட் தான் மாமா. நாம மேகலை அத்தையோட மனசுக்காக ஒரு போன் பண்ணி கூப்பிடுவோம். அது வரன்னு ஒத்துக்கிட்டா நல்லபடியா விருந்து வச்சு அனுப்புவோம். வரலையா நாங்க முறைப்படி கூப்பிட்டோம், ஆனா உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டி விட்டுறலாம். நீங்க குடும்ப தலைவரா நீங்களே ஒரு போனை போட்டு அவங்கள கூப்பிடுங்கண்ணே. இனிமே எல்லாம் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா ரோகிணி வாழ்க்கையை கெடுத்தது அந்த கௌதம் தான். அவன் மேல எல்லாருக்குமே கோபம் இருக்கு. அதனால பிரபுவும் கார்த்தியும் இதுக்கு சம்மதிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்னண்ணே நீங்க சொன்னா உங்க பிள்ளைங்க சரின்னு கேட்டுக்க மாட்டாங்களா என்ன? இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க யார்கிட்டயும் அபிப்பிராயம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களோட முடிவை சொல்லுங்க. நாளைக்கு வேல்விழிக்கும் அவ புருஷனுக்கும் மறு வீட்டு விருந்து, அதுக்காக அவங்கள போன் பண்ணி கூப்பிடுறேன்னு ஒரேடியா சொல்லிடுங்க. அவ்வளவுதான். மத்த ஏற்பாட்டெல்லாம் உங்க மருமக சத்யா பாத்துக்குவா. என்னென்ன சொல்றது? என்னமாமா யோசிக்கிறீங்க? சரிம்மா, நான் எதுக்கும் பிரபு, ஆதிர, கார்த்தி 3 பேருக்கிட்டையும் இத பத்தி சொல்லிட்டு அப்புறமா போன் பண்ணி பேசுறேன். மாமா நீங்க போன் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. வேல்விழி உங்க தம்பி பொண்ணு, அவளுக்காக நீங்க தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இத நீங்க அத்தையோட இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா இது சரிதான்னு உங்க மனசுக்கு தோணும். சரிம்மா, நான் வேல்விழிய மறுவீட்டு விருந்துக்கு கூப்பிடுறேன். அது ஆதிர, என்னாச்சு ஆதிர? இன்னும் டயர்டா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வேற என்ன அப்படியே ஒரு மாதிரி இருக்க? என்ன ஆதிர? கோயில்ல ஜோசியர் சொன்னது என் மனசுல இருந்து போகவே இல்லைங்க. திரும்ப திரும்ப அதே நினைப்பாவே. அப்படின்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்குங்க, அதனால்தான் மனசு அதே நினைச்சு கலங்குது. ஆதிர, ஜோசியர் என்ன வேணாலும் சொல்லிருக்கலாமேங்க, இதுக்காக இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்? நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன். என்ன தவிர உங்க மனசுலயோ உங்க நினைப்புலயோ வேற எந்த பொண்ணுமே கிடையாது. என்ன தவிர நீங்க இன்னொரு பொண்ணு நிமிந்து கூட பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட உங்களை அந்த ஜோசியர் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி என்னென்னமோ சொல்லி. ஆதிர, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நான் நடந்துப்பேன். நம்ம வாழ்க்கையில அப்படி எல்லாம் நடக்கும் நீ நினைக்கிறியா? நான் எதுவும் நினைக்கலங்க. நினைக்கலனா இதுக்காக அதை நினைச்சு இந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருக்க? வெறும் வாய் வார்த்தையா கூட அப்படி ஒரு விஷயத்த கேட்க எனக்கு மனசு இல்லைங்க. அப்படி இருக்கிறப்ப கோயில்ல தெய்வத்தை சாட்சியா வச்சு ஒரு ஜோசியர் அப்படி சொல்றத நான் கேக்குற மாதிரி ஆயிடுச்சேங்க. நான் என்ன பாவம் பண்ண சொல்லுங்க? ஆதிர, அந்த ஜோசியத்தை விட, அவ்வளவு ஏன் அந்த கடவுளை விட நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பெருசா நினைக்கிறேன். அதை சாட்சியா வச்சு சொல்றேன். என் மனசுலயும் சரி, என் வாழ்க்கையிலயும் சரி, நீ மட்டும்தான். எவ்வளோ பெரிய பேரழகி வந்தாலும் உன் புருஷன் பிரபு உன்னை விட்டு போகவே மாட்டான். இது சத்தியம் ஆதிர. இங்க பாரு, நீ சும்மா மனசை போட்டு அழட்டிக்காத. மறக்கணும்னு அதையே நினைச்சிட்டு இருக்காத, சரியா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எதை பத்தியும் யோசிக்காம கண்ணை மூடி தூங்கு. படுத்துக்கோ.
மாப்பிள்ளைய ரோட்ல பார்த்து பேச முடியாம வந்துட்டோம். அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோம்.